ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறதா இருந்தா ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு மனதை உருக்கும் ஒரு சம்பவத்தை பத்தி பேச போறேங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 10 வருடம் காதலித்து வந்த ஒரு காதலர்கள் தன் காதலனுக்கு போன் பண்றாங்க. அவங்க போன் பண்ணும்போது நிறைய டைம் கால் பண்றாங்க. நான் எடுக்கவே இல்லை. சடன் ஒரு டைம் எடுத்துட்டு ஏன்டா நான் இத்தனை முறை கால் பண்றேன், நீ எடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்குதுங்க. அந்த பையன் சொல்றான், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஒரு 1/2 hour கழிச்சு நானே போன் பண்றேன், போன் வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாருங்க. 1/2 hour ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. இந்த பொண்ணு மறுபடியும் இந்த பொண்ணே கால் பண்ணுதுங்க. கால்ல எடுத்த உடனே ஏன்டா 1/2 hour ஆயிடுச்சு கால் பண்றேன்னு சொன்ன, ஏன் போன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் பண்றேன்னு சொன்னா பண்ணிதான் ஆகணுமா, வேற வேலையே இல்லையா எனக்கு, நீ என்ன லூசா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு போனை வச்சிடுறாருங்க. அந்த நாளும் முழுவதுமாக போயிடுது. மறுநாள் இந்த பையன் ஃபீல் பண்றான், ஐயோ இந்த பொண்ணை ரொம்ப திட்டிட்டுமே, அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. போன் பண்ணும்போது போன் எடுத்தது யாருன்னா அவங்களுடைய அம்மா எடுக்கிறாங்க. போனை எடுத்துட்டு, தம்பி நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ல என் பொண்ணு இறந்துடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லும் போது அவன் மூச்சடைச்சு அப்படியே திணறி நிக்கிறாங்க. நமக்கு அன்பானவர்கள், நம்ம காதலியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வார்த்தை, அன்பான வார்த்தை, அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவ்வளவு ஒரு பிஸியெல்லாம் இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க. அவங்களுக்காக நம்ம அன்பு செலுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போயிடலாம். சோ கடுமையான வார்த்தைகளையும் கடுமையான சொற்களையும் நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இதனால நமக்கு அன்பானவர்களை இழக்கிறது தாங்க முக்கியமா இருக்கும். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு அன்பானவர்களுக்கு அன்பை கொடுங்க, அவங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. இறைவன் கூட அதை தான் நேசிக்கிறாரு, அன்புக்கு மாத்திரதான் முக்கியம் கொடுக்கிறாரு. அவருக்கு மனிதர்களுக்கிட்ட அன்பு காட்டினா இறைவனுக்கு அன்பு காட்டினதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவ்வளவெல்லாம் பிஸியா எல்லாம் இல்லைங்க. நமக்கு அன்பானவர்களுக்கு டைம் கொடுங்க, அவங்க கிட்ட அன்பாக பேசுங்க. கடும் சொற்களை யூஸ் பண்ணாதீங்க. அந்த வார்த்தைகளானால இந்த மாதிரி சம்பவம் தாங்க நம்மளுக்கு நடக்கும். மனதை உருக்கும் ஒரு சம்பவம் இல்லையா இது? என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட நான் விடைபெறுகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.